நீ பயப்படாத. வேண்டாம். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. உன் கூட தான் நான் வரல. ஏதாவது அப்புறம் எதுக்கு நீ இப்படி பயப்படுற? பயமா இருக்கு. இப்ப பாத்தீங்களே இந்த ஜோடி காலையில வெடிஞ்ச உடனே பைக்ல சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபெவிகால்ல ஒட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு போவாங்க. தலையில ஒரு ஹெல்மெட் வேற. உங்க பொண்ணை எப்பத்துல இருந்து காணோம்? நேத்து காலையில ஸ்கூலுக்கு போனா சார், இன்ன வரையும் திரும்ப வரல சார். அவளுக்கு செல்போன் நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்க? 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனா. சும்மா இருப்பா. அவங்க எங்க போறாங்கன்னு பெரியவங்களுக்கு தெரியவா போகுது? பெத்தவங்களுக்கு அதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு? அவங்க காசு சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. ஹலோ, கண்ட்ரோல் ரூம் கனெக்ட். இதுக்கிடையில இந்த பாழா போன சினிமா வேற. ஆளை காணோம்னு சொல்லி பேப்பர் கொடுத்தா போதும், பாக்கி எல்லாம் தானா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது கடலோரத்துன்னு ஒதுங்கின பொணங்களை தான். கடைசியில அந்த குழந்தைகளை பார்த்துட்டு பெத்தவங்க எல்லாரும் ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சேன்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. இப்ப 2 பேர் போயிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோட கிராஸ் பண்ணி பார்க்கு கிட்ட தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய். என்னடா? இந்த கார் சேவை வச்சுக்க. போயிட்டு வா ஜாலியா இரு. ஏறிக்கோ. ஓவர் மைக்ரோ ஒயிட் கார், வண்டி நம்பர் X7342. என்ன குழந்தைங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறீங்களா? ஏன் இந்த நடு ரோட்ல இருந்துகிட்டு? சார் உங்களுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இறங்குடா கீழே. அக்காவுக்கு நான் தனியா சொல்லணும் போல. இறங்குடிக்கல, இறங்குடி. போய் ஜீப்ல இரு. சார், நல்ல எலசான ஒரு மீன் மாட்டி இருக்கு. ஐஸ் போடாதது. ஓகே, வரேன். வயசு கோளாறு. பெத்தவங்களுக்கு தெரியாம அவனோட ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்க. சார், என்னடி இந்த மாதிரி எல்லாம் அடிக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் யூனியன் கார்டு இருக்கு. இவளுங்களை சீக்கிரம் வெளியே அனுப்பு. வாடி போலாம். மேடம், இவங்களை விட்டுறலாங்களா? விட்டுருங்க. ஓகே மேடம், ஓகே. வா. எவ்வளோ ஒருத்தி பேரை சொல்லி 2 நாளா தலைமைச் செயலகத்தை பூட்டி இருந்தாங்கப்பா. புருஷனோட கோச்சுக்கிட்டு நம்ம பெண் மந்திரி ஒருத்தங்க சட்டசபைக்கு போகாம இருக்காங்க. அப்படியா? என்ன நான் சொல்றது? முன்னாடி எல்லாம் உப்பு மிளகாய்க்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் கோடிக்காக விளையாடுறாங்க. கோடி. அவனை கூப்பிடுறேன். என்னையா ரன்னிங்ல இருக்கியா நீ? அது 2 3 சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. 2 ரவுண்டு போய் முடிச்சிட்டேன். நான் பெட்டுல 16 வயசு பையன்டா. யோ, ரொம்பலாம் பண்ணாதையா. குண்டு பூசணிக்கா, நீ நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி என் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன்னு.
asshole. என்னது? தாங்க மாட்டேன்னு சொல். எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டா போதுமா? உக்காரு. அதான் ஹாஸ்பிட்டல். 5 ரூபா சில்லறை கொடுங்க. நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த அம்மாவுக்கு நோய் ரொம்ப முத்திருச்சு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். கேஷ கவுண்டர்ல கட்டியிருப்பா. பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்துங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க. பணம் கட்டியாச்சா? வரட்டா? தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தாவே, உமது பிள்ளைகளை நீ சுகமாக்கும் ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருக்கு சோத்திரம். இஸ்ரவேலர்கள் நம்புகிற அந்த ஆண்டவரை நீங்கள் அனைவரும் நம்ப வேண்டும் அப்பா. இவர்கள் உமது பிள்ளைகளை சுகமாக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்க வேண்டும். உமது காரியத்தை இந்த பிள்ளை மீது செலுத்த வேண்டும். உமது காரியத்தினாலே ஆண்டவரை இவர்கள் அனைவரும் சுகமளிக்க ஆண்டவரை உமது ஆசீர்வாதத்தை தந்துள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் உமது விசுவாசிகளாக இருக்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்பா. பாருப்பா, இங்க எதுவுமே நல்லா இல்ல. நமக்கு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். பரவாயில்லம்மா, அத பத்தி நீ யோசிக்க வேண்டாம். வலி தாங்க முடியலையே. அம்மா. என் பையன் எங்க போனா? மவனே, மவனே, என்னால தாங்க முடியலப்பா. வலி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. என்னால தாங்க முடியல. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னால தாங்க முடியலப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. நம்ம திரும்பி போயிடலாம். பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெண்டிலேட்டர்ல வை இந்த பாடியை. இதனால ஏதாவது நன்மை இருக்கா சார்? இவங்க ஏழ்மையானவங்க. அவங்களுக்கு பணம் வரும். இங்கே தான் நிறைய தொண்டு நிறுவனங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற நிறைய பணக்காரங்க இருக்காங்களே. அதோட அரசாங்கமும் இவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குதுல்ல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? நல்லா நல்லா இருந்துச்சா? குட். நெக்ஸ்ட் எங்க போகணும்? போற வழியில சாந்தி அக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பேசிட்டு சீக்கிரம் வரணும். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஏய் பிரியா, என்ன இப்படி நடு ரோட்ல ஓடிட்டு இருக்க? ஏய் பாத்து பிரியா. பிரியா, என்
என் பொண்ணு என்னங்க? என் பொண்ணு என்னங்க? அம்மாடி பிரியா, விளையாடுறதுக்கு நடு ரோடு தான் கிடைச்சதா? போடா, போய் ஓரமா போய் விளையாடுறா, போடா. அம்மாடி உனக்கு ஒண்ணும் ஆகலையே? பாத்துமா, ரொம்ப நன்றிப்பா. ஒண்ணு இல்ல. ஆஸ்பத்திரியில யார் இருக்கா? அம்மா, ஆபரேஷனுக்கு காசு இல்ல. சரி, வண்டியில இருங்க. ஏய் நின்றா, கையில என்னடா? பணத்தை குர்றா. கேட்டுட்டு இருக்காங்க ஆளுங்க நிறைய பேர். அவனை குர்றா. பேஷண்டோட ரூம் எங்கன்னு கொஞ்சம் சொன்னா என்கிட்ட நல்லா கேட்டு எப்படி? அங்க போய் கேளுங்க. இருக்கும். வந்துட்டாங்க. பைசா? அங்க கொண்டு போய் கொடு. சரிங்க. அந்த பேஷண்டோட காசு. என்னையா அதெல்லாம்? உங்க கூட வேற யாரும் வரலையா? அந்த ட்ரைபல் பேஷண்டோட பையன் வெளியில இருக்காரு. அவர் கையில எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அந்த ஆளோட அம்மாவை மாச்சரிக்கு மாத்த, வெண்டிலேட்டருக்கு இந்த பாடியை ஷிஃப்ட் பண்ண. ஓகே? ஓகே சார். தம்பி, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். சாரிப்பா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு பாடி கொண்டு போற வழியை பாரு. அம்மா, அம்மா, அம்மா. மிஸ்டர், இங்க ஒன்னும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. உன்ன மாதிரி நிறைய பேர் அம்மா அப்பாவை இழந்திருக்காங்க. அது மாதிரி தான் எங்களுக்கு இது. இந்த ஆளு பிடிச்சி வெளில தள்ளுங்க. அம்மா, ஃபுல் மப்பிள் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை தாண்டா கேட்டுட்டு இருக்க. வாயை திறந்து சொல்றான். அம்மா, அம்மா ஆஸ்பத்திரியில காசு கொடுத்தாதான் அம்மாவை தரேன்றாங்க. அதுக்கேண்டா ராத்திரியில இங்க வந்து உட்காந்துருக்க? போய் உங்க அம்மா பக்கத்துல உட்கார்றா. அம்மா இறந்துட்டாங்க சார். இந்த மாதிரி மோசமான பொம்பளைகளுக்கு இந்த நிலைமை தாண்டா வரும். புறம்போக்கு பயல. பெத்த அம்மாவை இப்படி அட சொல்லுவே. கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்?
சார் இப்படி போட்டு அடிச்சா அவன் செத்து போயிட போறான். மேடம் அந்த கேஸ் என்ன பண்றது? போதும் நிறுத்துங்கய்யா. அம்மா காமிச்சு கொடுங்க, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். Sister, if Yes, you don't mind, நீங்க பிஸியா இல்லையே? நோ மேம். I want to ask about the boy who's sitting outside. May I talk to your senior doctor? இப்ப டாக்டர் வார்டில் இருக்காரு. It's very urgent. ஓகே, வந்துட்டு இருக்காரு. ஆ அந்த பேஷண்ட் கொஞ்சம். Doctor? எஸ். ஓகே, கேரி ஆன். எஸ். ஆக்சிடென்ட்ல இறந்து போன ராகவனோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி ஏன் கேக்குறீங்க? டாக்டர், எஸ். அந்தாளி அங்க உட்காந்துருக்கான். ஓ அதுவா? அவன் அம்மா இறந்துட்டாங்க, பாடி மார்ச்சுவரியில் இருக்கு. நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? செத்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அம்மாவோட பாடியை வாங்கணும், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க இறுதி சடங்கு முடிச்சிரு. இதை எடுத்துட்டு போய் விக்கிறியோ அடகு வைக்கிறியோ என்ன வேணா செஞ்சுக்க. அந்த பணத்தை வச்சு பில் பே பண்ண. கவலைப்படாத, நான் சந்தோஷமா தான் கொடுக்கறேன். இந்தப்பா இங்க வா, இது ஒரிஜினல் தங்கமா என்னன்னு பாரு. சார், இந்த நகை திருட்டு நகை மாதிரி இருக்கு. யோ, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. போலீஸை கொஞ்சம் இங்க வர சொல்லியா? யோ, சீக்கிரமா இறங்கி வாங்கய்யா. இவனா அது? இவனை ஜீப்ல ஏத்துங்கய்யா. அதை கொண்டாங்க ஸ்டேஷன். சரிங்க சார். சார், நான் எதுவும் பண்ணல. அதெல்லாம் அங்க வந்து சொல்லு. சார், என்ன விடுங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா சார், விடக்கூடாது. நான் எதுவும் பண்ணல. ஏண்டா திருட்டு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் கொல்லணும்டா. எங்களை எல்லாம் நீ பைத்தியக்காரன் நினைச்சியா? எங்க அம்மா. என்னடா அம்மா? உதுச்சனா குடல் வெளிய வந்துரும். போலீஸ் கிட்டே உன் விளையாட்ட காட்டியா? ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், ஏன் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? கொலை பண்ணோம்னா அந்த டேம்ல கொண்டு போய் தள்ளி விடு. இங்க வேணாம். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டானுங்க. மேடம், இவனை சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க. இவன் நம்ம ஆளுகளை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க மேடம், இந்த நகையை எங்கேயோ இருந்து திருடிட்டு வந்திருக்கான். கடையில விக்கலான்னு வந்தா மேடம், சந்தேகப்பட்டு தான் போன் பண்ணேன். அதை என்கிட்ட கொடு.
கோட் சூட் போட்டுக்கிட்டு அவன் கிலோ கணக்குல தங்கம் கொண்டு வரும்போது நீ எல்லாம் சந்தேகப்பட மாட்ட. தன் தாயோட மருந்து செலவுக்கு எவனாவது இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவன் மேல சந்தேகப்பட்டு அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவீங்கல்ல. நகைக்கடை வச்சிருக்கிறவனுங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தின்னு நினைப்பு. அவனுக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடியா, செத்துக்கித்து போயிட போறான். இத நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். அவங்க அம்மாவோட பாடி ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில இருக்கு. அவங்கள அடக்கம் பண்ண செலவு கொடுத்தேன். அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு என்ன போச்சு? யார் செத்தா என்ன, ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு காசு தானே வேணும். சரி சரி, இது நீங்களே எடுத்துக்கிட்டு இதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் சேதாரம் அது இதுன்னு குறைச்சிடாதீங்க. அவனுக்கு சொல்லி புரிய வையா. ஏழையா பிறந்தாவே இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு. ஏய் அடிக்கடா, விடாதீங்க, அடிங்க, அடிக்கடா, அடிக்கடா, விடாதீங்க. ஏய், எங்கடா ஓட பாக்குற? யாரு பெத்த பிள்ளையோ? போய் வண்டியில ஏறுங்கடா. டேய், போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. சரி சரி வாங்க, நம்ம போய் தூக்கிட்டு வரலாம். வாங்கடா, வாங்க. உயிர் போச்சா என்னன்னு தெரியலையே. வாங்கடா, புடிங்க புடிங்க. அப்படியே மெதுவா மெதுவா பிடிச்சு இறக்கு. மெதுவா வாங்கடா. அவ்வளவுதான். எப்படி தூக்கிட்டு வாங்கடா, தூக்கிட்டு வாங்க. வாங்கடா, சீக்கிரம் தூக்கிட்டு வாங்கடா. அப்படியே மெதுவா பிடிங்க, மெதுவாடா. வாங்கடா வாங்கடா, தூக்கிட்டு வா. வேகமா வாங்கடா. டே வாங்கடா. நல்லா வாங்கிருக்க போல இருக்கு. இன்னைக்கு எங்க இருந்து வாங்கின? தண்டையார்பட்ட ஆளுங்க தான் போட்டு அடி நொறுக்கி இருக்கானுங்க. அது தெரியுது, நல்லா வாங்கியிருக்கான். அவனுங்க ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையே. அங்க என்ன நின்னு வேடிக்கை பாக்குற? அவன் வாயில கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்து. எல்லாரும் தலை தெறிக்க ஓடுனா இவன் பஸ் மேல போய் ஏறான். போனா போதுன்னு விட்டு போனாங்க, இல்லாட்டினா பிரிச்சு மேஞ்சி இருப்பானுங்க. சரிதானடா? கடவுளே, அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தூரக்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தால, இந்த மாதிரி எத்தனை முறை ஓடி வந்திருப்பானா? என்னங்க மேடம், என்னடா இப்படி ஒரு அமுல் பேபியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு மட்டும் இந்த கடவுள் சாமி இல்லைன்னா இவன் ஆளே இல்லாம போயிருப்பான். நிறுத்து. அசிங்கமா இல்ல உனக்கு? ஆம்பளைன்னு முதல்ல நிரூபிக்கணும். உன்னை பிய கேட்டா. சரி மேடம். இவ இதே மாதிரி நம்மளை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காளே. இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம் தான். என்ன பேச்சு பேசுற? சின்ன குழந்தைங்கெல்லாம் என்ன பாக்குற? அடிப்பேன், காதடுத்துருவேன், ஜாக்கிரதையா இருக்கணும். குரங்கு குட்டி என்ன அப்படி பாக்குற? அப்படியே கண்ணா நோண்டிடுவேன், ஜாக்கிரதை. ஏய், அவரோட தேவையெல்லாம் வச்சுக்காத. ஏன் என் ஏரியாவுல என்ன என்னடா பண்ணிடுவான்? அடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆவான்னு உனக்கு தெரியாதுல. நரகத்தை காட்டுவேன், புரியுதா? நீங்க பெரிய ஆள் தான், உங்களுக்கு ஊரே நடுங்கும். அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு முறை என்ன இவ்வளவு பெரிய சேவரு உக்காந்து இருக்கிறப்ப இவ்வளவு பெருசா தெரியல. நீங்க சாப்பிட்ட புரோட்டாவுக்கும் நான் வேணா காசு தரேனே. அட கடவுளே,
ஓடுறதுக்கு கூட வழி இல்லையே. ஏய் ஏய் வாங்கடா, ஓடிடலாம், ஓடிடலாம், வாங்க, வாங்க. சீக்கிரமா வாங்கடா டேய். ஏய் வாடா, வாங்க. ஏய் புடிங்கடா அவன. ஏய் ஏய் விடாதீங்கடா அவன, அவன் காலை உடைக்கடா. ஏய் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்டா. ஆளு போயிட்டான். போடுறா அவன. ஏய் வாங்கடா போயிடலாம், வாங்க வாங்க வாங்கடா, டேய் வாங்க வாங்கடா. பாஸ் இதையும் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? டீ நான் கொடுக்கணும் அவனுக்கு. கொடுமை. மேடம் இது உங்க ஸ்டேஷன் தானே? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஓ ஒரே வழி வலிச்சிட்டான். நான் ஒரு ஸ்ட்ராங் பாடி, ஸ்டீல் பாடி. சார் ஜாமீன் பேப்பர்லாம் கொண்டு வந்தேன். போய் அந்த பக்கம். இவன் யாரு? என்னோட அது நான் இரா பார்த்துட்டு வரேன். என்னோட பையன்தான். பக்கா ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எந்த டீலாக இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். நீங்க இந்த சாமி கடவுள் பார்த்துக்குவான். பாத்துக்குவான். பன்னிக்குட்டி இருக்கிற இடம் நாரத்தானே செய்யும். பன்னிக்குட்டி இருக்கிற இடம் மட்டும் நாராது, கொசு விட்டா கூட நாரும். ஏய் ஒரு வேலை கொடுத்தா நீ பண்ணுவியா? என்னது அது? தப்பு மட்டும் நடந்துச்சு அப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டடா. ஓ புரியுதா?
இறங்கடே உட்காந்து அதுக்குள்ள spot வந்துருச்சா? வாங்க போய் வேலையை பார்ப்போம். என்னண்ணே ஏய் யாரா நீங்க? காதர் பாய் இருக்காரா? இருக்காரு. கமான் பாய்ஸ். நீ அந்த பக்கத்து வீட்டுல யாருமே இல்லடா. ஆ, 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 இவனுங்கெல்லாம் யாரு? வணக்கம் கடவுளே. சலாம் பாய். ஆமா, விஷயத்தை கேள்விப்பட்டியா? விஷயம்னா சிய சொல்லல. சிஐ சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. நான் காதர் பாய்டா, அது தெரியும்ல உனக்கு. என் பேரு கேட்டாலே எல்லாம் நடுங்குவாங்கல்ல. இல்ல பாய். ஏய், இல்ல பாய் நல்லா சொல்லாத, கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. நான் சொல்றத நீ செஞ்சா போதும். இந்த போட்டா போட்டியெல்லாம் வேணாங்கிறது தான் சிஏவோட ஆசை. ஆ, அவனோட ஆசையை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு 20 லட்சம் பேசுனான். முதல்ல அந்த பணத்தை கொடுக்க சொல்லு, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதெல்லாம் நடக்காது பாய். என்னடா ஓவரா பேசுற? I don't just care what you are. I need to know who you are.